ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள் இன்று 24/6/2025 ஆனி மாதம் 10ஆம் நாள் விஸ்வாவசு வருடம். அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:44 சூரிய அஸ்தமனம் மாலை 6:38 இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். இன்றைய ஆதிக்க கிரகம் செவ்வாய் பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபட வேண்டும். அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் காலை 11:30 வரை, அதேபோல் மாலை 4:30 முதல் மாலை 5:30 வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 3 முதல் மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நேரம் மதியம் 12 முதல் 1:30 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 8 முதல் 9 வரை. இந்த நேரத்திலே என்ன செய்யலாம்? இந்த நேரத்திலே வீடு நிலம் வாங்குவதற்காக அல்லது அது சம்பந்தமாக பேசுவதற்கு சிறப்பான நேரம். முயற்சிகளை தொடங்கினால் சொந்த வீடு வாங்கி விடுவீர்கள். அதேபோல் ஏதோ ஒரு காரணத்தினாலே கணவன் மனைவி பிரிந்திருக்கின்றீர்கள் என்றால் இந்த நேரத்திலே மனம் விட்டு பேசினால் உங்களுடைய அந்த பிரிய வேண்டும் என்கின்ற எண்ணம் மாறி இருவரும் மனமொத்த தம்பதிகளாக மாறிவிடுவீர்கள். ஆகவே அதற்கான முயற்சிகளை இந்த நேரத்திலே செய்யுங்கள். ஆடை ஆபரணம் வாங்குவதற்கு, புதிதாக இடம் வாங்குவதற்கு, அக்ரிமெண்ட் போடுவதற்கு, பங்காளிகளுக்குள்ளே சொத்துக்களை சுலபமான முறையிலே பிரித்து கொள்வதற்கு, இதற்கெல்லாம் அற்புதமான நேரம் இந்த நேரம். இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே வேளையிலே மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய ஹோரை சனி ஹோரை. இந்த சனி ஹோரை இன்றைய நாள் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இந்த நேரத்திலே மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி நேரம் சரியில்லாத நேரங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுடைய நாமத்தை மனதுக்குள்ளே சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மௌனமாக இருக்க வேண்டும். யாரிடமும் அனாவசியமாக பேசக்கூடாது. நமக்கு என்ன வேலை உண்டோ அந்த வேலையை மட்டும் செய்து கொண்டு இருக்க வேண்டும். ஆகவே இந்த ஹோரை வேளையிலே கவனமாக இருங்கள். இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 12:52 வரை ரோகிணி, அதன் பின்பு மிருகசீரிஷம். இன்றைய திதி இன்று மாலை 6:56 வரை தேய்பிறை சதுர்தசி, அதன் பின்பு சர்வ அமாவாசை வருகின்றது. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் இன்று மதியம் 12:52 வரை சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும், அதன் பிறகு விசாக நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமும் துவங்குகின்றது. கவனமாக இருக்க வேண்டும். தொடர்வது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே என்ன நடக்கும் என்கின்றீர்களா? சுபகாரியங்கள் கைகூடி வரும். கடன் பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் தேடி வரும். பழைய பாக்கிகள் தேடி வரும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். சிறப்பான நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். செய்தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல லாபம் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உங்களுடைய பங்கு சுபமாக கைக்கு வந்து சேரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். எடுக்கின்ற செயல்களிலே வெற்றி உண்டாகின்ற நல்ல நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும்.
தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு உண்டாகும். புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் மனக்குழப்பங்கள் எல்லாம் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகின்ற நாள். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். முருகப்பெருமானை வணங்குங்கள், மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்றைய நாளிலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தள்ளி போகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஒரு சிலருக்கு ஏற்படலாம். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். கூட்டு தொழிலிலே இருப்பவர்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்கள் வீண் வாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். வேலையிலே மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். முயற்சிகள் காலதாமதமான வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த கவனம் தேவை. மொத்தத்தில் இன்றைய நாள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள், கந்தர் அனுபூதி படியுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நல்ல நாள். தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். மொத்தத்தில் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும் சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அரசு வகையிலே ஆதாயம் உண்டாகின்ற நாள். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். வேலையிலே இருப்பவர்களுக்கு திறமைகள் வெளிப்படுகின்ற நாள். மாணவர்கள் சாதனை புரியக்கூடிய நாள். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பொருளாதாரத்திலே பெரும் வளர்ச்சி உண்டாகும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கின்ற நல்ல நாள். சிறப்பான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளிலே முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. உங்களுடைய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகின்ற நாள். புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நாள். அதேபோல் லாட்டரி போன்ற திடீர் அதிர்ஷ்டங்கள் சிலருக்கு தேடி வரும். பல வகைகளிலே பண வரவு உண்டாகும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரும். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்கி மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே. இன்று சந்திராட்டம நாளாக இருக்கின்றது. மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். மன உளைச்சல் உண்டாகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே ராம நாமத்தை ஜெபித்து கொண்டே இருங்கள். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள் சண்டைகள் ஏற்பட்டு விலகும். செய்தொழில் செய்பவர்களுக்கு புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் கொடுக்காதீர்கள், நீங்களும் கடன் வாங்காதீர்கள்.
வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டிய நாள். சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகப் பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்து பயணத்தை தொடங்குங்கள். குலதெய்வ வழிபாடு செய்ய வேண்டிய நாள். புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்கள். இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து கொள்ளுங்கள். கோபத்துக்கு குட் பை சொல்லுங்கள் இன்றைய நாளிலே. ஆகவே சந்திராட்டமும் இருக்கின்ற நாளாக இருப்பதால் மௌனத்தை கடைபிடியுங்கள். குலதெய்வத்தை நினைத்து கொண்டே இருங்கள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீர்வுக்கு வரும். வீடு வண்டி வகையிலே மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும். சிறப்பான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். தனுராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுக்கு பொருளாதாரம் சற்று நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும் என்றாலும் அலுவலகத்திலே மற்றவர்களுடைய பிரச்சனைகளிலே தலையிடக்கூடாது. தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். வெளியூர் பிரயாணங்களை தவிர்க்க வேண்டும். கடன் எதுவும் இன்றைய நாளிலே வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகும். மேல் அதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலையிலே மாற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடாதீர்கள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். பணவரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் மிகவும் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீரும். வேலையிலே காத்திருந்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து சுமூகமாக முடியும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். உத்தியோக வகையிலே நல்ல மாற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றி கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வருகின்ற நாள். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவு உண்டாகும். முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே இளைய சகோதரர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. பயணங்கள் அதிகமாக மேற்கொள்வீர்கள். காரிய தடைகள் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். உறவினர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிகின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முருகப்பெருமானை வணங்க வேண்டும். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன்.
அனைவரும் முருகப்பெருமானை வணங்குங்கள், அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இன்றைய ஆன்மீக தகவல். மனித வாழ்க்கையிலே நம் எல்லோருக்கும் அந்தந்த வயது காலகட்டத்திலே அது நடக்க வேண்டும். இளமையிலே இளமையிலே இந்த 16 வயதுக்குள்ளாக நல்ல கல்வி கிடைத்து விட வேண்டும். அதேபோல் 25 வயதுக்குள்ளாக திருமணம் நடைபெற்று விட வேண்டும். இதனை பல பாடல்களிலே சொல்லியிருக்கின்றார்கள். காலத்தே பயிர் செய் என்று சொன்னார்கள் பெரியோர். அந்தந்த காலகட்டத்திலே அது சிறப்பாக நடைபெற்று விட வேண்டும். இன்றைய காலகட்டத்திலே திருமணம் என்பது இருவருடைய சொந்த ஒரு முடிவாக ஆகி, மணப்பெண் மணமகன் அவர்களுடைய சொந்த முடிவு என ஆகி, பெரியோர்கள் சற்று ஒதுக்கப்பட்டு விட்டு அதன் காரணமாக அவர்களே முடிவெடுத்து திருமணம் செய்து கொள்கின்றார்கள். சரி, திருமணம் செய்து கொள்கின்றார்கள். திருமணம் செய்து கொண்டு நல்ல முறையிலே வாழ்க்கை சென்றால் அதிலே பிரச்சனை ஏதும் இல்லை. ஆனால் பல குடும்பங்களிலே இன்றைய நாளிலே திருமணம் நிகழ்ந்து 1 வருடத்துக்குள்ளாக 2 வருடத்துக்குள்ளாக ஏன் 6 மாதங்களிலே கூட விவாகரத்து என்று சென்று விடுகின்றார்கள். இதற்கு காரணம் மன முதிர்ச்சி இல்லாமை. நிறைய படிக்கின்றார்கள், ஆனால் மனதிலே முதிர்ச்சி இல்லை. விட்டு கொடுத்து செல்கின்ற மனப்பாவம் இருந்தால், அந்த மனோபாவம் இருந்தால் மட்டும்தான் இல்லற வாழ்க்கை என்பது நன்றாக இருக்கும். கணவன் மனைவி இருவரும் ஒருவருக்கொருவர் தோற்று போய் வாழ்க்கை நடத்தலாம். ஆனால் விவாகரத்து என்ற வார்த்தை வந்தால் சமூகத்திலே அவர்கள் தோல்வியடைகின்றார்கள். ஆகவே இந்த விவாகரத்து என்கின்ற வார்த்தையே மிக நாராசமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையே எங்கேயும் கேட்கக்கூடாது என்பதுதான் ஒரு நல்ல ஒரு பண்பாக இருக்கும். ஆன்மீக ரீதியாக நமக்கு ஏற்படுகின்ற துன்பங்களிலிருந்தெல்லாம் நாம் வெளிவருவதற்கு முன்னோர்கள் நமக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை, நல்ல ஸ்லோகங்களை, நல்ல வழிபாட்டு முறைகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கணவன் மனைவிக்குள் ஏதேனும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு பிரிவு மனோநிலை வருகின்றதென்றால், இன்றைக்கு நான் சொல்ல இருக்கின்ற இந்த பூஜையை நீங்கள் செய்தால் அந்த கணவன் மனைவியிடையே கருத்தொற்றுமை ஏற்பட்டு பிரிய வேண்டும், விவாகரத்து பெற வேண்டும், வக்கீலை பார்க்க செல்ல வேண்டும், கோர்ட்டு படியேற வேண்டும் என்கின்ற எண்ணமானது நிச்சயமாக மாறும். இப்படிப்பட்ட ஒரு ஸ்லோகத்தை யார் கொடுத்திருக்கின்றார்? எந்த அம்பாளை துதித்து இதனை செய்ய வேண்டும்? இதை பற்றியெல்லாம் தான் இன்றைய நாளிலே ஆன்மீக சிந்தனையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். எல்லோரும் இந்த விவாகரத்து என்கின்ற வார்த்தையே இல்லாமல் குடும்பம் என்று வந்துவிட்டால் அந்த குடும்பமானது ஒற்றுமையாக இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும், வாழையடி வாழையாக அந்த குடும்பமானது செழித்து வளர வேண்டும். நம்முடைய சனாதன தர்மத்திலே திருமணத்திலே பலவிதமான சடங்குகளை வைத்தார்கள். அந்த சடங்குகளுக்கெல்லாம் நிறைய காரியங்கள் இருக்கின்றது. இருவர் சேர்ந்து விட்டால் அவர்கள் வஜ்ரம் போல் ஒட்டி கொள்ள வேண்டும். பிரிவு என்பதே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பலவிதமான சடங்கு சம்பிரதாயங்களை கொண்டு வந்தார்கள். ஆகவே ஏதோ ஒரு காரணத்தினாலே, மனித மனம்தானே, ஏதோ ஒரு காரணத்தினாலே தம்பதிகளுக்குள் ஒரு பிணக்கம் ஏற்பட்டு விட்டதென்றால் இந்த ஸ்லோகத்தை சொன்னால், இந்த பூஜையை செய்தால் நிச்சயமாக ஒரு நல்ல இணக்கம் ஏற்பட்டு பிரிய வேண்டும் என்கின்ற எண்ணம் மாறி சேர்ந்து வாழ வேண்டும், பல்லாண்டுகள் வாழ வேண்டும், அடுத்த பிறவியிலும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்படும். அப்படிப்பட்ட எண்ணத்தை கொடுக்கின்ற ஒரு அற்புதமான தமிழ் பாடல்தான் இந்த பாடல். அது என்ன பாடல் என்றால், அபிராமி பட்டர் நமக்கெல்லாம் அபிராமி அந்தாதியை தந்தவர். இந்த அபிராமி அந்தாதி பாடல்கள், இந்த 101 பாடல்களும் ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான செழிப்பை நமக்கு தரக்கூடியவை. அதிலே
பல பதவிகள் கிடைப்பதற்கு பாடல்கள் இருக்கின்றது, நல்ல கல்வி வருவதற்கான பாடல்கள் இருக்கின்றது. இப்படி எல்லாவற்றுக்கும் இதிலே இந்த 101 பாடல்களிலே இருக்கின்றது. அப்படி பிரிந்த தம்பதியர் ஒன்று கூடுவதற்கான பாடல் இந்த பாடல். இந்த பாடலை அனுதினமும் பூஜை அறையிலே அமர்ந்து சுத்தபத்தமாக பூஜை அறையை நன்கு சுத்தம் செய்து வைத்துவிட்டு விளக்கேற்றி வைத்துவிட்டு கணவன் மனைவி இவர்களிலே யாருக்கு இந்த விவாகரத்திலே உடன்பாடு இல்லையோ, ஐயோ பிரியக்கூடாது என யார் நினைக்கின்றார்களோ அவர்கள் அம்பாளின் முன் மனம் உருகி அமர்ந்து இந்த பாடலை சொல்ல வேண்டும். மேலும் இந்த பூஜையை செய்யும்போது அசைவம் உண்ணக்கூடாது. அதேபோல் ஆண்களாக இருந்தால் நிச்சயமாக மது போன்ற லாகிரி வஸ்துக்களை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவற்றையெல்லாம் தவிர்த்து இந்த பூஜையை செய்தால்தான் பலன் கிடைக்கும், வெற்றியை தரும். அபிராமி பட்டர் இயற்றிய இந்த பாடலை அனுதினமும் சொல்லலாம். இல்லை, எங்களுக்கு நேரம் இல்லை, அலுவலக பணிகள் அதிகமாக இருக்கின்றது, என்ன செய்வது என்று சொல்பவர்கள் வெள்ளிக்கிழமை தோறும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அருகிலே ஏதேனும் கோவில் இருந்தால் இல்லத்திலே அமர்ந்து ஜெபிக்கலாம். இல்லை, வீட்டிலே சரியாக இடவசதி இல்லை, மனம் ஒன்றாது என நினைப்பவர்கள் அருகிலே இருக்கின்ற கோவிலுக்கு சென்று அம்பாளின் முன் அமர்ந்து 21 முறை இந்த பாடலை ஜபிக்க வேண்டும். அம்மன் கோவில் நிச்சயமாக எல்லா ஊரிலேயும் இருக்கும். அப்படி அம்மன் கோவில் இல்லாத பட்சத்திலே சிவன் திருக்கோவில் எல்லா இடத்திலேயும் இருக்கும் அல்லவா? அந்த சிவன் கோவிலிலே அம்பாளுடைய சன்னதி முன் அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து 21 முறை இந்த பாடலை ஜபிக்க வேண்டும். வீட்டிலேயே செய்வதாக இருந்தால் அபிராமி அம்மனுடைய படத்திற்கு புஷ்பம் சாற்றி நன்றாக ஒரு மேடையிலே அம்பாளை அமர வைத்து இதனை சொல்லுங்கள். இந்த பாடலை 21 முறை தினந்தோறும் ஜெபிக்க அல்லது வாராவாரம் வெள்ளிக்கிழமைகளிலே ஜெபிக்க உங்களுக்கு நிச்சயமாக இந்த மனக்கசப்பானது மாறி கணவன் மனைவி இருவரும் ஒன்று சேர்ந்து வாழத் தொடங்குவீர்கள். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு ஏற்பட்டு பிறகு வருகின்ற இல்வாழ்க்கையானது சந்தோஷத்தையும் குதூகலத்தையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்கும். பிரிவு என்பது நிச்சயமாக மாறி நல்ல ஒரு மனம் ஒன்றும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் காலை 11 மணி முதல் 12 மணிக்குள் அல்லது இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள் இந்த பாடலை நாம் சொல்ல வேண்டும். சரி, அந்த பாடல் என்ன பாடல் ஐயா என்கின்றீர்களா? அந்த பாடலை சொல்கின்றேன். அருமையான தமிழ் பாடல், சமஸ்கிருதம் அல்ல, தமிழ்தான். எல்லோருடைய வாழ்விலேயும் எல்லோருடைய வாக்கிலேயும் எளிமையான இந்த வரிகள் வரும். ஆகவே மனம் ஒன்றி இந்த பாடலை சொல்ல வேண்டும். அது என்ன பாடல்? ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை நான்கினும் தானந்தமான சரணாகரவிந்தம் தவள நிறக்கானந்தம் ஆடரங்கான் எம்பிரான் மூடிக்கண்ணியதே. இந்த பாடலை 21 முறை தினந்தோறும் சொன்னீர்கள் என்றால் மிக 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 விசேஷம். உங்களால் தினந்தோறும் சொல்ல முடியவில்லை என்றால் வெள்ளிக்கிழமைகளிலே நான் சொன்ன அந்த நேரத்திலே சொல்லுங்கள். அம்பாளுக்கு நல்ல பசும் பால், அந்த பசும் பாலிலே சர்க்கரை சேர்க்காதீர்கள். தேனை விட்டு பாலும் தேனும் இணைவது போல தம்பதிகள் மனமொத்து வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு பசும் பாலோடு நல்ல தேனை கலந்து அம்பாளுக்கு நைவேத்தியம் செய்யுங்கள். அந்த பால் இருக்கின்றதல்லவா, அந்த பாலை ஏதேனும் ஒரு குழந்தைக்கு கொடுத்து குடிக்க சொல்லுங்கள். அந்த குழந்தைக்கு நீங்கள் பாலமுது ஊட்ட நிச்சயமாக அன்னையானவள்
தம்பதிகளுக்குள் ஏற்பட்டிருக்கின்ற அந்த கருத்து வேற்றுமைகளை எல்லாம் களைந்து உங்களுக்குள் ஒரு நல்ல ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்வானது சிறப்பிக்க நிச்சயமாக ஆசீர்வதிப்பாள். தவறாமல் செய்யுங்கள். இந்த வாரமே தொடங்குங்கள். விவாகரத்து என்கின்ற வார்த்தையே இல்லாமல் போகட்டும். நன்றி, வணக்கம்.